ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 காணொளியிலே பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக 3 சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட 4வது சத்தியமாக நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த மேன்மை மிகுந்த சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருமாறு ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவனுடைய தயவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடம் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட தேவநீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் கண்டுகொள்ள தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட 4வது பாடமாக பரலோகத்துக்கு நேராக பிரயாணிக்கக்கூடிய ஒரு பாவி செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பிரயாணத்தை ஒருவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய பிரயாணத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து அவருடைய துணை கொண்டு நான் என்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அது எனக்கு மிகுந்த பாதுகாப்பு உள்ள ஒரு பிரயாணமாக காணப்படும். ஒப்புவித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் போது, நான் இன்று வரை என்னுடைய சிந்தையை வைத்து, என்னுடைய தீர்மானங்களை வைத்து என்னுடைய வாழ்க்கையை வாழ திட்டமுள்ளவனாக இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் இது முதற்கொண்டு இன்னொரு மனிதனோடு அவருடைய சிந்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிந்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ அந்த மனிதனுடைய திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்வதுதான் அந்த மனிதனுக்கு நான் என்னை ஒப்புவிப்பதின் அடையாளம். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணத்திற்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையின்படியோ, தன்னுடைய சகோதரிகளுடைய வார்த்தையின்படியோ, அல்லது தன்னுடைய சொந்த தீர்மானத்தின்படியோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணின் வாழ்விலே ஒரு திருமணம் என்ற ஒரு காரியம் நடக்கும் பொழுது, அந்த திருமணத்திற்கு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கணவனிடத்தில் ஒப்புவிக்கிற ஒரு காரியத்தை நம்மால் காண முடியும். என்னுடைய கணவன் சொல்லுகிற செயல் எதுவோ, அவருடைய வாஞ்சை எதுவோ, என் கணவனுடைய தீர்மானம் எதுவோ, அந்த தீர்மானத்திற்கு நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒரு வாக்கு அந்த திருமண நாளிலே பகிர்ந்து கொள்ளப்படும். அப்படியானால் நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா, இனிமேல் நான் அல்ல, என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய சிந்தை அல்ல, இனி தேவனுடைய தீர்மானம் எதுவோ, தேவனுடைய திட்டம் எதுவோ, தேவனுடைய சிந்தை எதுவோ அந்த சிந்தையே எனக்கானது, அவருடைய திட்டமே எனக்கானது, அவருடைய தீர்மானமே எனக்கானது என்று ஏற்றுக்கொள்வதுதான் தேவனுக்கு நான் என்னை ஒப்புவிப்பது என்ற அர்த்தம். இந்த ஒப்புவித்தல் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் யாராயிலும் ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புவித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின ஒரு காரியத்தை தேடி பார்க்கும் பொழுது, வேதம் அருமையான ஒரு காரியத்தை நம்முடைய கண்களுக்கு காண்பிக்கின்றது. மத்தேயுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், மத்தேயுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு அருமையான சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இந்த காரியத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் தேவனுக்கு நேராக வரான். தேவனுக்கு நேராக வந்து அந்த குஷ்டரோகி சொன்ன வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது, அந்த குஷ்டரோகி சொல்றான், தேவனே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தேவனே, முழுவதுமாக
நான் உமக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். உமக்கு என் மீது சிந்தை இருந்ததே ஆனால், உமக்கு என்னை குறித்த எண்ணம் இருந்ததே ஆனால், நீர் என்னை என்ன செய்யுங்க? சுத்தமாக்குங்க. இன்னைக்கு நான் என்னுடைய பிரயாணத்தை பரலோகத்துக்கு நேராக தொடர்ந்துட்டேன். அப்படி பரலோகத்துக்கு நேராக நான் தொடர்ந்து செல்லும் பொழுது, இந்த குஷ்டரோகிக்கு இருந்த அந்த குஷ்டரோகத்தை போல இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குஷ்டரோகம் என்ன அப்படின்னா, பாவம் எண்ணக்கூடிய ஒரு குஷ்டரோகம் இருக்குதுங்க. இந்த குஷ்டரோகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அந்த குஷ்டரோகத்தின் துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய தோள்கள் மீது ஒரு சின்ன சின்ன சிவப்பான ஒரு அமைப்பு உருவாகும். அந்த சின்ன சின்ன புண்கள் போல காணப்படுகிறது. நாளடைவில் பெரிய புற்களாக மாறும். நாளடைவில் அது உள்ளே இருந்து எலும்பில் இருந்து நம்முடைய எலும்புக்கு மேலாக இருக்கிற சதைகள் மட்டும் அது கெட்டு போக செய்யும். முடிவில் அந்த குஷ்டரோகம் என்னும் அந்த கொடிய நோய் அந்த மனிதனை அழித்து போடுங்க. இன்னைக்கு நான் பாவம் எண்ணக்கூடிய அந்த குஷ்டரோகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த குஷ்டரோகத்தோடு என்னுடைய பிரயாணத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்ற வாஞ்சை முதலாவது எனக்குள்ளாக வரும்பொழுது, அந்த குஷ்டரோகத்தை நீக்கக்கூடிய ஒரே வழி யாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த குஷ்டரோகி தேவனுக்கு நேராக சென்று தேவனுக்கு தன்னை ஒப்புவித்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான். தேவன் அதுக்கு என்ன பதில் சொன்னார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த காரியம் என்ன சொல்லுதுன்னா, 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். என் தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அவருடைய சித்தம் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய பாவத்தை என்னை விட்டு நீக்கிறது தான். என்னுடைய பாவமாகி அந்த குஷ்டரோகத்தை என்னை விட்டு எடுத்து போடுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நான் அறிஞ்சிட்டேனா, நான் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அது என்னுடைய வாழ்க்கையில சாத்தியப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு நான் முன் வருவதே இல்லை. எல்லா காரியத்துக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா செயல்களுக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்திற்கு, ஆவிக்குரிய செயல் திட்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு வாகனத்தை இயக்குறோம். ஒரு வாகனத்தை இயக்குகிறதற்கான அறிவு எனக்கு முழுமையாக இல்லாத பட்சத்துல அதை யார்கிட்ட இயக்க சொல்லுவோம்? அதை பற்றின அறிவு முழுமையாக உள்ளவர்களிடம் இயக்க சொல்லுவோம். இன்னைக்கு நான் என்னுடைய பரலோகத்துக்கு நேரான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றேன். ஆனா அந்த பரலோகத்தின் பிரயாணத்துக்கு ஏற்ற அறிவு என்னுடைய இருதயத்திலோ என்னுடைய சிந்தையிலோ இல்லாத பட்சத்துல, பரவாயில்ல நான் தனியாவே போய்க்கிறேங்கிற எண்ணத்தோட போனோம் அப்படின்னா, நான் பாதை மாறி வேற எங்கேயாகிலும் நான் என்ன செஞ்சிருவேன்? கடந்து சென்றுவேன். ஆனால் அந்த பாதையை குறித்த எல்லா ஞானமும் உடைய தேவனிடத்துல அந்த பரலோகத்தின் பாதையை நான் ஒப்பு கொடுத்து, தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கி வழி நடத்தும்னு நான் சொல்லும் பட்சத்துல, என் தேவன் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லி என்னை அழைத்து செல்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு என்னுடைய இருதயம் என்ன சொல்லுது? என்னுடைய இருதயம் இன்னைக்கு எதற்காக காத்திருக்குது? என்னுடைய இருதயம் இன்னைக்கு எதுக்காக தாமதம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல சாத்தான் ஒவ்வொரு இருதயத்தையும் பாவத்துல கொளுத்து போக பண்றான். என்னுடைய சிந்தை மதிமயங்கிற நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய சிந்தையில புகுத்தப்படுது. நான் இன்றளவும் மதிமயங்கியே இருக்கும் பட்சத்துல என்னுடைய முடிவு நிச்சயமாக பரலோகத்துக்கு நேராக இருக்காது. அந்த குஷ்டரோகி அந்த குஷ்டரோகத்தின் நிமித்தமாக எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பான், எவ்வளவு காலம் அது அவனுக்கு வேதனையும் வலியுமா இருந்திருக்கும். அது தன்னை விட்டு நீங்காதா என்ற பாரம் எவ்வளவு நாட்கள் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். அந்த குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், மற்றவர்கள் எத்தனை பேரோ அவனுடைய கண்களுக்கு முன்பாக கூட மடிந்து போயிருக்கலாம், ஆண்டு போயிருக்கலாம். அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த பயமும் அவன் பார்த்த எல்லா காரியங்களும் எதற்காக காத்திருக்க வச்சுச்சு அப்படின்னா, எப்படியாவது இந்த குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்குகிறதற்கு ஒரு வழி பிறந்து விடாதா என்ற ஒரு எண்ணம் தான் அந்த குஷ்டரோகிக்குள்ளாக இருந்துச்சு.
இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தெல்லாம் பார்க்கறதே இல்லை. நான் குஷ்டரோகியா இருந்தாலும் அந்த குஷ்டரோகத்தின் தாக்கம் என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்றதே இல்லை. அந்த தாக்கத்தை உணர்ந்து கொள்ளும் சூழ்நிலை எனக்கு வந்தாலும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய செயல்களும் வேற ஏதோ ஒரு காரியத்தின் மீதாக இருக்கிறத நம்மளால காண முடியும். நமக்கு தெரியும், ஒரு சின்ன காரியம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நம்முடைய வலது கையில ஒரு காயம் ஏற்பட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாம திடீர்னு இடது கையில அதை விட ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த வலி காணாம போயிடும். என்னுடைய பாரம் ஒரு காரியத்தின் மீது இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனால் அந்த பாரத்தை மறந்து போகத்தக்க, அந்த பாரத்தை நினைவில் கூட கொண்டு வராமல் இருக்கிறதற்காக சாத்தான் வேற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து புகுத்து வைக்கிறான். நாம் சிந்தை சிதறினவர்களாக, நம்முடைய சிந்தை ஒருநிலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்துல நம்முடைய விடுதலைக்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்காமலே போயிடுவோம். அந்த குஷ்டரோகி தேவன்கிட்ட கேட்காமலே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னை யாரும் குணப்படுத்த முடியாது, இதுவரை குஷ்டரோகம் வந்தவங்க யாருமே குணப்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அந்த விடுதலை கிடைச்சிருக்காது. ஆனால் அவனுடைய உள்ளம் சோர்ந்து போகாமல், அவனுடைய விசுவாசம் உண்மை என்பதை நிரூபிக்கும் பட்சமாக நேரா யார்கிட்ட கேட்கிறான்? கிறிஸ்துவிட்ட கேட்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய வைராக்கியம் ஒன்னே ஒண்ணுதான், அவரால் முடியும். என்னுடைய பரலோக பிரயாணத்துல நான் தனிமையா கடந்து சென்று பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும். என் தேவனுடைய கரம் என் பட்சத்துல இருக்கும்போது, என் தேவனுடைய பாதுகாவல் என் பட்சத்துல இருக்கும்போது, இந்த பாவ கரைகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை என் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய துணையை கொண்டு என்னால் அந்த பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு வாஞ்ச அந்த குஷ்டரோகிக்குள்ள இருந்தது போல நமக்குள்ளேயும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நம்ம தாமதம் செய்யறோம்? எந்த காரியங்கள் நம்மை தாமதிக்க செய்கிறது? வேதம் அருமையான வசனங்களை நமக்கு தருகிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம் அருமையான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்ப்போமே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய பாதை எதுவோ அந்த பாதையை தேவனுக்கு நான் ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மீது நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும். அப்படி நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கும்போது அவர் என்ன செய்றார் அப்படின்னா காரியத்தை வாய்க்க செய்வார். என்னுடைய காரியம் என்ன? எந்த காரியத்தை தேவன் எனக்காக வாய்க்க செய்ய வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன்? வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரயாணம் நன்மைக்கு எதுவாக நிறைவடையணும். அதற்கு ஒரே ஒரு வழிதான், என்னுடைய பிரயாண பாதையை நான் தேவனுடைய கரத்துல ஒப்புவிக்கணும். அப்படி என்னுடைய பிரயாண பாதை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்படும் பட்சத்தில் அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். எதை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? என்ன? நான் என்ன ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும் அப்படின்னா, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுத்தருது. இந்த உலகத்துல நான் புத்தி இல்லாமல் செய்கிற செயல்கள், நான் புத்தி பேதலித்து போய் செய்கிற செயல்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனா வேதம் எனக்கு கற்றுத்தர புத்தி உள்ள காரியம் என்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு உன்னை ஜீவபலியாக ஒப்புக்கொடு. அந்த குஷ்டரோகி தன்னை தேவனுடைய கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்து சொன்னது என்ன அப்படின்னா, முழுவதுமாக நான் என்னை உமக்கு தந்துட்டேன், நீர் என் மீது எண்ணம் சித்தம் உள்ளவராக இருக்கிறீரோ, நான் குணப்பட நீர் விரும்பினீர் என்றால் உம்முடைய சிந்தை என் மீது வரட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய கிருபையினாலே நான் குணப்பட விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த குஷ்டரோகி காணப்பட்டான். நான் என்ன ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் என்னை முழுமனதோடு தேவனுடைய சிந்தைக்கு என்னை விட்டு விடும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்யத்தக்க அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்குதான். அப்படிப்பட்ட ஆராதனை இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இருக்குதா? ஆலயத்துக்கு போறோம், பாட்டு பாடுறோம்,
பிரசங்கம் கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், அது ஆராதனையான்னு கேட்டால் ஆராதனை தான். என்னுடைய தனி மனித வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட ஒரு இயல்புல, நான் தேவனோடு இருக்கிற அந்த உறவுல எப்படிப்பட்ட ஆராதனையை தேவனுக்கு நேராக நான் மேற்கொள்றேன்? என்ன தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதுவே நான் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று நான் சொல்லல, வேதம் நம்ம கற்றுத்தருது. அந்த புத்தி உள்ள ஆராதனையை நான் செய்யறேனா? இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் அருமையா சொல்லுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சுச்சு? இந்த வார்த்தையின் ஆழம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இனி நான் அல்ல அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்குது அப்படின்னா, முழுவதுமாக நான் என்னை விட்டுட்டேன், என்னை நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன், நான் என்னுடைய பாத்திரத்துல வேற ஒருத்தருக்கு இடம் கொடுத்துருக்கேன். அது யாரு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தான். கிறிஸ்து முழுவதுமாக என்னை ஆட்கொண்டு விட்டார். எனக்குள்ளாக கிரியை செய்யறது அனைத்துமே கிறிஸ்து தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியுது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் நிலைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாமா? அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாமா? நான் என்னை தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எனக்குள்ளாக நிறைந்து அவருடைய திட்டங்கள் எதுவோ, அவருடைய தீர்மானங்கள் எதுவோ, அவருடைய வாஞ்சை எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுவார். நம்ம கொஞ்சம் பவுலை பத்தி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவர் செய்த செயல்கள் எல்லாம் தேவன் அந்த பவுலை கொண்டு என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அந்த செயல்களாக தான் இருக்கும். தன்னுடைய சொந்த தீர்மானத்தின்படியும் தன்னுடைய சொந்த யோசனையின்படியும் பவுல் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் முற்படவே இல்லை. அவருடைய வாஞ்ச ஒன்னே ஒண்ணுதான், எனக்குள்ளாக தேவன் நிறைந்திருக்கணும். அவருடைய வாஞ்ச ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய அந்த பாவ குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்கி அவரால் நான் சுத்தம் செய்யப்பட்டு அவருடைய பாத்திரமாவே நான் வாழணும். அவருடைய வாழ்க்கை ஒரு நீதியின் பாத்திரத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குது? தேவன் பவுலுக்காக என்ன தீர்மானம் வைத்திருந்தாரோ, தேவன் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நீதிமான்கள் மீதும் என்ன தீர்மானம் உள்ளவராக இருந்தாரோ அதே ஒரு எண்ணம் உள்ளவராக எனக்காகவும் காத்துட்டு இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னை அவருடைய கையில் ஒப்புவிக்கணும். ஒரு குயவன் தன்னுடைய கைகளில் எடுக்கிற அந்த களிமண்ணை அந்த குயவன் தன்னுடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவான். அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த களிமண் அந்த குயவனுடைய சிந்தைக்கு ஏற்றது போல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துரும். இன்னைக்கு நான் தேவனுடைய கைகளில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறேனா? அவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்திற்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது என்னுடைய தீர்மானத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் ஓய்வு நாட்கள்ல தேவனுடைய பாத்திரமா இருப்பேன், மற்ற நாட்கள்ல என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதையும் தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாத்திரமாகவே நான் செயல்பட வேண்டும் என்பது என் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, பரலோகத்துக்கு நேராக பிரயாணப்படுகிற பாவியாகிய என்னுடைய வாஞ்சை இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையாக இருக்கும் பட்சத்துல தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறதற்கு கரம் நீட்டி காத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக இருக்கிறது பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத நான் கருதி அந்த வாஞ்சையை நான் செயல்படுத்தும் பொழுது தேவன் என்னை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக என்னை வணைவார். அவர் வணைகிற பாத்திரமாக நான் மாறும் பொழுது அந்த பாத்திரத்தின் பிரயோஜனம் ரொம்ப பெருசா இருக்கும். பரவாயில்ல, நானே என்னை வணைஞ்சிக்கிறேன், நானே என்னை ஒரு நல்ல பாத்திரமா பார்த்துக்கிறேன், என்னுடைய தாளந்துகளை நிரப்பி நான் அந்த பாத்திரத்தை இன்னும் அதிகமாக பிரயோஜனப்படுத்திக்கிறேன்னு சொல்லி நான் திட்டமிட்டு செய்யும் போது, என்னுடைய சிந்தைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நானே திசை மாற்ற முயற்சிக்கும் பொழுது அது பாக்கியமுள்ள ஒரு பாத்திரமாக நிச்சயமாக இருக்காது. தேவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த காரியத்துக்காக.
நான் என்னை அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இன்றளவும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த குஷ்டரோகி அன்றைக்கு ஒப்புவித்தான். அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெற்று அந்த ஒப்புவித்ததின் மேன்மையை பெற்றுக்கொண்டு குஷ்டரோகம் நீங்கி கடந்து போனான். அதற்கு பிற்பாடு அவனுடைய பாதை மேன்மையான ஒரு பாதையா இருந்துச்சு. குஷ்டரோகம் இருக்கும் பொழுது ஒரு பாதையில் ஒரு மனுஷன் நடந்து போனான் அப்படின்னா அவனுடைய சிந்தை, அவனுடைய செயல் ஒவ்வொன்றையும் மனிதர்கள் ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாதையில வராத, உன்னை யார் இங்க வர சொன்னா, அவனை வெறுப்பாங்க, அவனை விட்டு விலகி ஓடுற ஒரு சூழ்நிலை காண முடியும். ஆனா குஷ்டரோகம் இல்லாம ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது, குஷ்டரோகம் நீங்கின ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு பாதையில கடந்து போயிருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த சந்தோஷம் நமக்கும் வேணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா, நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். தேவனே, என்னை முழுவதுமாக உம்மிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். என் தேவனுக்கு சித்தம் உண்டு, அவர் என்னை சுத்தமாக்க காத்திருக்கிறார். இந்த ஒரு மனதோடு நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அவருடைய வாஞ்சை நம் மீது இவ்வளவு பெரிதாக இருக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை நாம் பற்றிக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, மேன்மையான நல்ல சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குஷ்டரோகியை கொண்டு மேன்மையான காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அந்த குஷ்டரோகி தன்னை ஒப்பு கொடுத்தது போல இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவ குஷ்டம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த வேளையிலே எங்களை முற்றிலும் முழுவதுமாக உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவன், நீர் எங்களுடைய வாஞ்சையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய விருப்பம் நிறைவேற எங்களை உம்முடைய பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்னும் அதிகமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினாலே மேன்மையான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய தயவு எங்கள் மீது இருந்து எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் வருகிற நாட்கள்ல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். இந்த வாஞ்சை, இந்த வைராக்கியம், இந்த விருப்பம் நமக்குள்ளாக எந்நாளும் நிலைத்திருக்க தேவனோடு நாம் ஜெபத்திலே தொடருவோம். இன்னும் அதிகமான சத்தியங்களை தேவன் நிச்சயமாக நமக்கு கற்றுத்தருவார். இன்னும் தேவனுடைய கிருபை நம் மீது இருந்து நம்மளை வழிநடத்துவதாக. ஆமென்.